ஹை கைஸ், இவங்க அனிமே பேரடைஸ். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து அனிமே ரெக்கமெண்டேஷன் வீடியோ வந்து போட்டிருப்போம். இது வந்து அதுக்கான பார்ட் 2 வீடியோ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் இது மாதிரி வீடியோ இறக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோல ஜாயின் பண்ண மாதிரி இந்த வீடியோல 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே ஆளுங்க தான் ஹான்மான் கிறிஸ்டோ. ஹை கைஸ். இப்போ ஹான்மான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்டர் ஸ்டோன். இது வந்து ஒரு சைஃபை அனிமே. சைஃபை அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை எனக்கு சைஃபை பிடிக்கல, சைஃபை என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இது உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேக்கா இருக்கும். ஒருவேளை சைஃபைல புதுசாக பார்க்கணுன்றாலும் இது வந்துட்டு இதை நீங்க பார்க்கலாம் தாராளமா. அதே மாதிரி இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு சைஃபை அப்படின்ற ஒரு ஃபீல் விட ஒரு அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இந்த அனிமேவோட பேசிக் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 வருஷங்கள் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து 3000 வருஷங்களுக்கு வந்து ஹியூமனிட்டியே வந்து ஒரு கல்லா வந்து மாறிடும். அதாவது இருக்கிற எல்லா மக்களும் வந்து கல்லா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் 3000 வருஷம் கழிச்சு வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் எந்திரிப்பாரு. அவர் தான் நம்மளோட ஹீரோ. ஸோ இவர் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் மற்ற ஹியூமனிட்டி எல்லாத்தையுமே வந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படின்றதான் வந்து கதை. இதுல வந்து சென்கு, அந்த ஹீரோ பேர் ஆக்சுவலி சென்கு அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. அவர் தான் வந்து நம்ம ஹீரோ. ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ற ஏற்ற மாதிரி சென்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட். இவர்கிட்ட வந்து இந்த ரா ஸ்ட்ரென்த் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா பக்கா மூளை. ராக்கெட்லாம் அனுப்புவானுங்க. இந்த ராக்கெட்லாம் வந்து என்னடா சின்ன வயசுலலாம் ராக்கெட் அனுப்புறியடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல வந்து கோலி குண்டு உருட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். இவனா ராக்கெட்லாம் விட்டுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்தா நமக்கு அந்த டிமோட்டிவேட்டிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து மாதிரி ஜாலியா அப்படியே போயிடும். அந்த மாதிரி வந்து இது வந்து எத்தனை எபிசோட்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 3 சீசன் வந்திருக்கு. 3 சீசன் வந்திருந்தாலும் என்ன 3 சீசன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க ஆக்சுவலி ஒரு சீசனை உட்காந்து பார்த்துக்கலாம். ஒரு சீசன்ல வந்து 24 எபிசோட் தான். நீங்க ஆக்சுவலி ஒரு சீசன் பார்த்து முடிக்கும் போது அடுத்த சீசன் அசால்ட்டா நீங்களே போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படின்ற நான் சொல்றோம்னா இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுவும் மாங்காலாம் பட்டை கிளப்புது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நான் மாங்கா படிக்கல. ஆனா வந்து அனிமே தரமான அனிமே. என்ன நம்பி நீங்க படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா அனிமே ரெக்கமெண்டேஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மெய்ஜி கெக்கன்ங்கிற ஒரு அனிமே பத்தி தான் பார்க்க போறோம். மெய்ஜி கெக்கன் 1874. இந்த அனிமே வந்து லைக் ஒரு ஹிஸ்டாரிக்கலான அனிமே. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் பேஸ்டு அனிமே, இல்லைன்னா அந்த பொலிட்டிக்கல் ஜானர்ல உங்களுக்கு அனிமேஸோ சீரீஸோ உங்களுக்கு பிடிக்கணும்னா தாராளமா அதை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். வந்து 12 எபிசோடு தான். ஒரு 12 எபிசோட்ல ஒரு கதையை எப்படி வந்து அவனுங்க தரணுமோ அவ்வளோ கிளீனாகவும் அவ்வளோ தெளிவா சூப்பரா வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த அனிமேயோட பிளாட் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரிகாசா சிசுமான்னு ஒருத்தன் என்ன பண்றானா, லைக் ஒரு எய்சு டொமைனுங்கிற ஒரு சாம்ராய் இதுல இருக்கான். அந்த சாம்ராயில அப்ப வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து வந்து ஆக்குபை பண்ணிடுறானுங்க எல்லா இடத்தையும். அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா, லைக் இந்த அனிமே வந்து லைட்டா கோட் கியர்ஸோட ஸ்மெல் வரும். பிளாட்டும் சரி கேரக்டர்ஸும் சரி. இப்போ எப்படி லெலூஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், இவனுங்க எப்படி உள்ளே இருந்துட்டு ஒரு சதியால் இருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த சுராகாமின்னு ஒருத்தர் இருப்பான். அந்த கேரக்டர் என்னன்னா ஒரு சாமுராய் கேரக்டர். இந்த ஒரிகாசாங்கிற கேரக்டரும் சுராகாமிங்கிற கேரக்டர் தான் 2 ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி. இவனுங்க 2 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஸ்டோரி 2 சைட்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். மூவ் ஆயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னென்ன பண்றானுங்க, அதுக்கப்புறம் அந்த நாடு வந்து என்ன ஆகுது அப்படின்லாம் வந்து காமிச்சிருப்பானுங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த அனிமையோட ஆன்டகனிஸ்ட் லைக் ஒரு நார்மலாவே ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் 2 வந்து இவ்வளவு பவரா இருக்கானுங்க. இதுக்கு வெயிட்டான ஆன்டகனிஸ்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆன்டகனிஸ்டும் கொடுத்துருப்பானுங்க. அது நல்லா இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரிதான் ஆல்ரெடி லைக் இது ஒரு பொலிட்டிக்கல் பிளேவாவே இருக்கும். மாத்தி மாத்தி வந்து லைக் அந்த கொன்னுக்கிறதாவும் நல்லா இருக்கும். லைக் இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் மாதிரி ஒரு பொண்ணு வருவா. அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த 12 எபிசோடுக்குள்ளேயே டோர்னமெண்ட் ஆருக்கு வேற வச்சிருப்பானுங்க. அந்த டோர்னமெண்ட் ஆருக்கு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். லைக் ஸ்வாட் ஃபைட்டா இருக்குமா, அந்த சாமுராய் மாதிரி. அது மேலேயே சூப்பரா காமிச்சிருப்பானுங்க.
ஒரு 12 எபிசோடுக்குள்ள இவ்வளவு பொலிட்டிக்கலாவும் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து கொடுக்கறது வந்து ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த அனிமே வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு 2024ல. ஆக்சுவலா இந்த அனிமையை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் சரி பெருசா வந்து யாரும் பார்த்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த அனிமே வந்து பார்த்துட்டு உங்க ரிவ்யூ வந்து சொல்லுங்க. லைக் எப்படின்னா அந்த ஹீரோ வந்து லைக் அவனோட ஃபியான்சியை வந்து தேடுவான். அவ தொலைஞ்சு போயிடுவா, அவனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. அவளை தேடி கண்டுபிடிச்சானா இல்லையா, இல்லை அவன் என்ன பண்றா, அப்புறம் அந்த நாடு என்ன அது எல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளேவா வந்து அந்த அனிமே காமிச்சிருப்பாங்க. பார்த்துட்டு உங்க ரிவ்யூ வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மாதிரி இது மாதிரி வேற ஏதாவது ஹிஸ்டாரிக்கலோ இல்லை பொலிட்டிக்கல் பிளே உள்ள அனிமையோ இருந்தா நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட்ல. சரி, அடுத்து என்ன ரெக்கமெண்டேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைரிங்கிற அனிமே தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மிஸ்ட்ரி அண்டு சடன் ட்விஸ்ட்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த அனிமே ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் அனிமே தான் சொல்லலாம். ஸோ ஒரு பிளாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விக்டோரன்னு சொல்லிட்டு ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கார். அவருக்கு வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு யாருமே கிடையாது. ஆனால் அவர் டெய்லி பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து டைரியில் எழுதிக்கிட்டு அவர் ஃபோனில் இருக்க டைரியில் எழுதிட்டு இருப்பார். ஸோ அவர் வீட்டுக்கு போனோடனே அவருக்கு வந்து 2 இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டியோஸ் அண்டு மிருமுருன்னு சொல்லிட்டு. இவருக்கும் தெரியாது. ஆனால் அவர் டெய்லி வந்து இமேஜினேஷனில் இந்த மாதிரி 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க 2 பேருமே வந்து ஒரு காடோ டைம் ஆஃப் காட் அண்டு ஸ்பேஸ்ன்னு தெரிய வருது. ஸோ இவருக்கு வந்து டைரியில் வந்து ஷோ ஆரம்பிக்குது. இவர் ஃபோனோட டைரி வந்து அப்படியே மாறிடுது. ஸோ அவருக்கு 5 நிமிஷத்துக்கு வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போயே அவர் டைரியில் ஷோ ஆகுது. ஸோ நம்ம விக்டரை வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து சமன் ஆகிடுறாரு வித்து 11 நம்பர்ஸு. ஸோ அவங்க அந்த 11 பேருமே அந்த ஒரு ரேண்டம் டைரி. ஸோ அவங்களுக்கு இந்த பவர்ஸ் கிடச்சிருது. ஸோ அந்த டியோஸ் வந்து அந்த டைம் ஆஃப் காட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த 11 பேரில் கடைசியாக யார் நிற்கிறீங்களோ அவங்க தான் வந்து அடுத்த காடுன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க யார் வந்து கடைசியாக வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து காடு. ஸோ இவங்க 11 பேர், விக்டோரையும் சேர்த்து 12 பேர். ஸோ இவங்க மாற்றி அந்த டைரியோட எபிலிட்டியை வச்சு கொண்டுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைரியை வந்து ஆப்போனண்ட் அழிச்சிட்டாங்கன்னா அந்த கேம்லேருந்து எலிமினேட் ஆயிடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் செத்தாலும் அந்த கேம் விட்டு எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ நம்ம விக்டருக்கு திடீர்னு இந்த கேமில் சமனானதுனால ஒன்றுமே தெரில அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இங்கே தான் இப்போ 2வது மெயின் கேரக்டர் ரிவீல் பண்ணுறாங்க, யூனோ காசாய். ஸோ யூனோ காசாய் சேம் அஸ் விக்டோரோ, அவங்களும் வந்து ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நம்ம விக்டோரோட கிளாஸு தான். ஸோ வந்து நம்ம யூனோ வந்து திடீர்னு வந்து நம்ம விக்டோரை வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னு ஒன்றுமே புரியல. நம்ம விக்டோரும் பயந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க யூனோவுக்கு. கடைசியாக பார்த்தா நம்ம யூனோவும் வந்து ஒரு டைரி, அந்த அந்த எபிலிட்டி கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம விக்டோருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ வந்து கொல்ல போகிறா அப்படின்னு நினச்சி நம்ம ஓடிக்கிட்டே இருப்பார். கடைசியாக பார்த்தா நம்ம யூனோ வந்து ஒரு பேக் ஸ்டோரினால வந்து நம்ம யூனோ வந்து ஒரு அப்சஸ்வாக இருப்பாங்க நம்ம விக்டோருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து உனக்கு கொல்ல பார்க்கல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கேமை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யூனோவும் நம்ம விக்டோரும் பேசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த கதை போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டோரி. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு பேட்டில் ட்ரையல் மாதிரி தான். ஒரு 12 பேருக்கு விட்ட இந்த மாதிரி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற டைரியை கொடுத்து நீங்கள் யார் ஜெயிக்கிறீங்களோ அப்போ அவர் தான் வந்து அடுத்த காடு, டைம் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அனிமே தான் அது. ஸோ அது நம்ம யூனோ காசைன்னு சொன்னால ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டருக்காண்டியே இந்த அனிமையை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு யாண்டரை மாதிரி தான், லைக் ஒரு சைக்கோபேத். அந்த ஒரு கேரக்டருக்காண்டியே நீங்கள் வந்து அந்த அனிமையை பார்க்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும். சடன் ட்விஸ்ட் அண்ட் பிளாட் ட்விஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளட்டு வர சீன்ஸும் ரொம்ப பிடிச்சுன்னா அதுலேயும் நிறையாவே காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இதோட நாங்கள் வந்து இந்த செக்ஷனை முடிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 3 வேணும்னா உங்களுக்கு வேணும்னா வந்து கேளுங்க, நாங்கள் பார்ட் 3 போட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ இதோட இங்கே நாங்கள் முடிச்சுக்கிறோம். Until we meet again, இது கிறிஸ்டோ, எரன் அண்ட் ஃபன். Bye.